வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உணவுப் பொருட்களின் விலை எகிறும் அபாயம், உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை. காயமடைந்த ஈரானியா புதிய உச்ச தலைவரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல். யாழில் பேருந்து ஒன்றுக்கு தீ வைப்பு. ஈரானில் கருப்பு மழை, WHO விடுத்துள்ள எச்சரிக்கை. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்த்தப்படாது, வெளியான அறிவிப்பு. மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஈரானுக்காக வந்த வடகொரியா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை. யாழ் பல்கலைக்கழகங்களுக்குள் களமிறங்கிய குற்றத்தடுப்பு காவல்துறையினர், பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம். இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல் ஈரான் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக உத்தரவு. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா, துல்லியமாக கண்காணிக்கப்பட்டுள்ள ராணுவ நகர்வுகள். ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சின் அவசர அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உணவுப் பொருட்களின் விலை எகிறும் அபாயம், உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பான UNCTAD விடுத்துள்ளது. இது வாழ்க்கை செலவுக்கான அழுத்தங்களை தீவிரப்படுத்தும் எனவும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும். இது குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை மேலும் தீவிரப்படுத்தும். UNCTAD-யின் தரவுகளின்படி உலகளாவிய கச்சா எண்ணெயில் 38%, LPG வாயுவின் 29% மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% ஹார்முஸ் நீரிணை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகிறது. உலகளவில் கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படும் உரங்களின் 1/3 இந்த நீரிணை வழியாகவே பயணிக்கிறது. இந்த நீரிணை ஊடாக அனுப்பப்படும் தயாரிப்புகளில் 84%மானவை ஆசிய நாடுகளையே சென்றடைகின்றன. எனவே இதன் தாக்கம் ஆசிய பிராந்தியத்திலேயே மிக அதிகமாக உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த ஈரானின் புதிய உச்ச தலைவரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி காயமடைந்ததாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஜேஸ்கியனின் மகன் தெரிவித்துள்ளார். உச்ச தலைவர் காயமடைந்ததாக செய்திகளை கேட்டதாக ஜூசப் பெஜஸ்கியான் டெலிகிராமில் தெரிவித்துள்ளார். அவருடனான தொடர்புகளை கொண்ட பல நண்பர்களிடம் நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கடவுளின் அருளால் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கமேனி உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை அல்லது பொதுவெளியில் தோன்றவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் பேருந்து ஒன்றுக்கு தீ வைப்பு. யாழ் கொடிகாமம் பகுதியில் மினி பஸ் பேருந்து ஒன்று தீ வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை சேவையில் ஈடுபடும் இரு கும்பல்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பழிவாங்கும் நோக்கில் பேருந்துக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் கொடிகாமம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானில் கருப்பு மழை, WHO விடுத்துள்ள எச்சரிக்கை. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளில் எண்ணெய் கலந்த கருப்பு மழை பெய்து வருவதால் பொதுமக்களுக்கு கடுமையான சுகாதார அபாயங்கள் ஏற்படும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட எரிபொருள் வசதிகள் பலத்த சேதமடைந்ததால் பெரிய அளவில் தீப்பிழம்புகள் எழுந்திருந்தன. இதனால் வெளியான நச்சு புகை வானத்தில் பரவி மழையுடன் கலந்து கருப்பு மழையாக விழுந்துள்ளது. இந்த மழை அமிலமழை தன்மையுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. WHO பேச்சாளர் கிறிஸ்டியன் லின்மேயர் கூறுகையில், எண்ணெய் எரிந்ததால் வெளியான நச்சு ஹைட்ரோ கார்பன்கள், கந்தக ஆக்சைட்டுகள், நைட்ரஜன் சேர்மங்கள் ஆகியவை காற்றில் கலந்துள்ளன. இந்த கருப்பு புகை மற்றும் அமிலமழை மக்களுக்கு, குறிப்பாக சுவாச மண்டலத்துக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றார். குழந்தைகள், முதியோர், முன்பிலிருந்து சுவாச நோய் உள்ளவர்களுக்கு ஆபத்து மிக அதிகம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈரான் அரசு பொதுமக்களை வீட்டிற்குள் இருக்குமாறும், வெளியே செல்லாமல் இருக்குமாறும், மழைநீரை தொடாமல் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். மழை பெய்த பகுதிகளில் குளிரூட்டுகளை வீட்டினுள் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேக்கரி உற்பத்தி பொருட்களில் விலை உயர்த்தப்படாது, வெளியான அறிவிப்பு.
தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்த்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரத்தொழுகமவில் உள்ள சங்கத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அதன் தலைவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிலையில் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய எரிசக்தி மூலங்களை பெறுவதில் நாடு முழுவதும் உள்ள பேக்கரிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் தெரிவித்த அவர், இலங்கையில் உள்ள பேக்கரிகளில் சுமார் 25% எரிவாயுவையும் 25% முதல் 30% டீசல் மற்றும் மண்ணெண்ணெயையும், எஞ்சியவை விறகு மற்றும் ஏனைய மாற்று எரிபொருட்களையும் பயன்படுத்துகின்றன. பல பேக்கரிகள் வழமையான டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயை கொள்கலன்களில் கொண்டு செல்வது வழக்கம். எனினும் கொள்கலன்களில் எரிபொருளை வழங்குவதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ள நிலையில் பேக்கரி உரிமையாளர்கள் தமது அன்றாட பணிகளை முன்னெடுத்து செல்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். அத்தோடு நாடு முழுவதும் நிலவும் மின்சார தடைகளும் பேக்கரி உற்பத்திகளை பாதிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு தேவையான அவசரகால வசதிகளை மேற்கொள்வதற்காக தூதரகங்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை தூதரகங்களூடாக இலங்கையர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் மோதல் நிலைமை நிலவிய போதிலும் இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதில் எந்தவித தடைகளும் இல்லை எனவும் வெளியேற்ற நடவடிக்கைகள் வழமை போல தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பணியகம் மற்றும் தூதரகங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவசர தேவைகளுக்காக தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்காக வந்த வடகொரியா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களை வடகொரியா கடுமையாக கண்டித்துள்ளது. வடகொரிய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் அமைதியை பாதித்து உலகளவில் பதற்றத்தை அதிகரிக்கும் சட்டவிரோத ராணுவ நடவடிக்கை என விவரித்துள்ளார். இந்த தகவலை வடகொரிய அரசின் செய்தி நிறுவகம் கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் அரசியல் அமைப்பில் வெளிநாட்டு தலையீடு நடைபெறக்கூடாது என்றும் மற்றொரு நாட்டின் அரசை பாதிப்புக்குள்ளாக்கும் அச்சுறுத்தல்கள் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வடகொரியா எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரானின் நிபுணர்கள் சபை புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்த முடிவை ஈரான் மக்களின் உரிமை மற்றும் தெரிவு என மதிப்பதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் களமிறங்கிய குற்றத்தடுப்பு காவல்துறையினர், பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4 யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்கக்கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பல்கலைக்கழக பதிவாளரும் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவின் குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளை நேற்று இந்த விசாரணையை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பாக சுமார் 3 மணி நேரம் விசாரணைகளை மேற்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள், துணைவேந்தர், பதிவாளர் ஆகிய இருவரிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள், ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை குற்றத்தடுப்பு பணியக வாகனம் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்திற்குள் வந்து அதிகாரிகள் பதிவாளர் அலுவலகத்தில் நீண்ட நேரமாக வாக்குமூலம் பதிவு செய்து சென்றுள்ளமை மாணவர்கள் மத்தியில் தேவையற்றதொரு பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தமது தொலைபேசிகளில் காணொலி பதிவு செய்து பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மாணவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல் ஈரானிடம் கையளிக்கப்படுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி தேசிய வைத்தியசாலையில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் வைக்கப்பட்டுள்ள 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி மேலதிக நீதவான் சமீர தொடங்கொடவினால் இன்று காலை இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானிய தூதரக பிரதிநிதிகளிடம்
உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்குமாறு காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நீதவான் பணிப்புரை விடுத்துள்ளார். காலி துறைமுக காவல்துறையினரால் காலி நீதவான் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கையினை தொடர்ந்தே இந்த சட்டப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த 84 உடல்களும் இதுவரை காலி தேசிய வைத்தியசாலையில் உள்ள 2 நடமாடும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. ஈரானிய அதிகாரிகளிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவை ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா, துல்லியமாக கண்காணிக்கப்பட்டுள்ள ராணுவ நகர்வுகள். சீனாவுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தரவு நிறுவனம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை விண்வெளியிலிருந்து கண்காணித்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மிசார் விஷன் என்ற ஹாங்காய் நிறுவனமே உயர்தரத்திலான செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு அமெரிக்க போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடற்படை நகர்வுகள் குறித்த விவரங்களுடன் இணையத்தில் பகிர்ந்துள்ளது. இந்த படங்களில் ஒட்பா விமானப்படை தளத்தில் இருந்த F-22 ஸ்டீல்த் போர் விமானங்கள் மற்றும் பிரின்ஸ் சுல்தான் விமான தளம், அல் ஊதித் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ இயக்கங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் உலகின் மிகப்பெரிய அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS கெர்லாண்ட் R-14 இயக்கங்களும் செயற்கைக்கோள் படங்களில் கண்காணிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீனாவின் பெரிய செயற்கைக்கோள் வலையமைப்பு மூலம் இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இது தற்போதைய ஈரான் போரில் முக்கியமான புலனாய்வு அம்சமாக பார்க்கப்படுவதாகவும் சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஈரான் தனது தாக்குதல்களை வழிநடத்த இந்த படங்களை பயன்படுத்தியதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த படங்கள் வெளியான சில நாட்களுக்கு பிறகே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியதாக தெரிய வருகிறது. ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சின் அவசர அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகம் தனது குடிமக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு எச்சரித்துள்ளது. குறித்த விடயத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு தமது வான் பாதுகாப்பு அமைப்பு பதிலடி கொடுத்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 மணித்தியாலங்களில் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தை நோக்கி வந்த 6 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சவுதி அரேபியா இடமறித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் பல ட்ரோன்களையும் சைஃபா எண்ணெய் வயலை நோக்கி வந்த ஏவுகணைகளையும் இடைமறித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் முன்னதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை பஹ்ரைனில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டதுடன் குடியிருப்பாளர்களை அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னதாக ஈரானிய புரட்சிகர ராணுவ படை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பல அடுக்கு மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.